முழுவதும் நோய் பரவி கொண்டிருப்பதாக தகவல். மனிதர்கள் எல்லாருமே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. லாக்டவுனால் இருக்கிறதுனால மக்களிடத்தில் வருமானம் குறைவு, எந்த வேலைக்குமே போக முடியாது, வீட்டிலேயே எல்லாரும் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மார்க்கன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் பின்பற்றி ஆகணும். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல் முஸ்லிம் மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. ஒரு உண்மையான முஸ்லீம் யாருன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன்னுடைய கையினாலும் நாவினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அவன் தான் ஒரு உண்மையான முஸ்லீம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து அடுத்த சமுதாயம் சுட்டி காட்டுற அளவுக்கு அல்லது இவங்க எதையுமே பேணுறதில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நடந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மார்க்கம் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும். எனவே அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை, சுகாதார அதிகாரிகள் நமக்கு தரக்கூடிய அறிவுறுத்தல்களை நாங்கள் மீறாமல், நமக்கு என்ன ஆச்சு, நம்ம வீட்டில் இருக்க சொல்கிறாங்க இருந்துருவோம், நம்ம ஃபங்க்ஷன்கள் வைக்க வேணாம், சனத்துகளை கூட்ட வேணாமுங்கிறாங்க, அதை நம்ம செய்யாமல் நம்ம இருப்போமே, ஒன்றுமே இல்லை. அதில் அது செய்கிறதுனால நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா, நம்ம மார்க்கத்தில் எவனுமே குறை சொல்லாமல் இருக்கிறான். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அவன் இருக்கக்கூடிய மதத்தையே சாடி பேசுகிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது. அதுலேயும் இஸ்லாமியர்கள் தவறு செஞ்சால் இஸ்லாமியவர்கள் முஸ்லீம்கள் இப்படித்தான், இந்த இஸ்லாமிய இப்படித்தான் என்று குற்றஞ்சாட்டுறது ஒரு பக்கம் கடுமையாகத்தான் இருக்குது. அதை நம்ம அவதானிக்கிறோம். எனவே நம்மளால் எதுக்கு நம்ம இனத்துக்கோ நம்ம மதத்துக்கோ கெட்ட பேர் வாங்கணும்? நம்ம அதை கொஞ்சம் கவனமாக இருப்போம், கொஞ்சம் தள்ளியே இருப்போம், கொஞ்சம் சேஃபாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், அல்லாஹ் கிட்ட அதுக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்தது, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான இபாதத்துக்களை நாங்கள் ஈடுபட வேண்டும். வெட்டி பேச்சுக்களும் தேவையில்லாத கூத்துக்களையும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறதோ, சந்திகளை ஒன்று செய்கிறதோ, அல்லது 4 பேர் ஒன்று சேர்ந்து நாட்டில் என்ன நடக்குது, அந்த கவர்மெண்ட் அப்படி இருக்குது, இந்த அரசியல்வாதி இப்படி செய்யணும், அப்படி இப்படி என்று சந்தியிலையெல்லாம் போய் நின்று நம்ம நேரத்தை வீணடிக்காமல் நம்ம இருக்கக்கூடிய அந்த நேரத்தை ரொம்ப பொறுமதியாக கழிக்கலாம். நிறைய நம்ம குர்ஆன் ஓதலாம், ஹதீதுகளை படிக்கலாம், நிறைய மார்க்க விஷயங்களை தேடி தேடி நம்ம பார்த்துக்கலாம். வீட்டு வேலைகளை செய்கிறது, வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது, பிள்ளைகளோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு நெருங்கின ஒரு தொடர்பாடலை நம்ம பேச்சு ரீதியாகவே வச்சுக்கிறது. ஏன்னா அது இல்லாமல் இருக்குது. இதையெல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது கண்டிப்பாக இது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தினமாகத்தான் கழியும். ஏன்னா ஒரு சில வீடுகளில் இப்படி சிலர் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ என்ன சொல்லிக்கிறாங்கண்டா, அல்ஹம்துலில்லாஹ் கொரோனா வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லோரும் நல்லா பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை செய்யக்கூடியதாக இருக்குது. இபாதத்துக்களில் முன்பின் சுன்னத்துக்கள் எல்லாம் நம்ம நேரத்துக்கு தொழக்கூடியதாக இருக்குது. ஃபர்லான தொழுகை, கடமை தொழுகையே வேலையை விட்டுட்டு தொழுகிறதுக்கு ரொம்ப பாடாக நம்ம ஓடி திரிஞ்சு நமக்கு இப்போ முன்பின் சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு ஃபர்ல தொழுதுட்டு அப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் குர்ஆன் ஓதுறதுக்கு துவா கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ஒரு பொறுமதியாக இருக்கும். இந்த நேரத்தை நம்ம கவனித்து கொள்ளணும். ஏன்னா நேரம் ரொம்ப பொறுமதியானது. நம்மெல்லாம் நேரம் கிடைக்கும் போது தொழுகிறவங்க இல்லை, நேரத்துக்கு தொழுகிறவங்க. அதனால் நேரம் பொறுமதிங்கிறதுனால தான் ஒல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். காலத்தின் மீது சத்தியமாக, அந்த காலத்தை வீணடிக்கக்கூடிய மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறதாக அடுத்தடுத்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த காலத்தின் மீது சத்தியம் பண்ணுற இந்த காலத்தை நம்ம வீணாக்கிடக்கூடாது. நல்ல ஒரு பொழுதாக நம்ம என்ன செய்யணும், இதை கழிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த 3வது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தர்மம் செய்யுங்க. நம்மக்கிட்ட இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்க அல்லாஹ் தஆலா நமக்கு இன்னும் நிறைவே தந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த லாக்டவுன் இருக்குது இல்லையா, இந்த நேரத்தில் கவர்மெண்ட் தருவான், அவன் தருவான், இவன் தருவான், நடக்கவே நடக்காதுங்க. ரொம்ப கஷ்டத்தில் மனுஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு நாங்கள் போய் இந்த தர்மங்களை செய்யும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லை மனசை தொட்டு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரர் கொஞ்சம் காசை கொடுத்து உங்கள் பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுத்துடுங்கன்னு அனுப்பியிருந்தார். அதில் ஒரு ஏழைக்கு போய் அவங்க ஒரு 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 விதவையாக இருந்தாங்க, கணவனை இழந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு மனைவி மூலமாக அந்த காசை கொடுக்கறதுக்கு அனுப்பிவிட்டா அந்த காசை கையில் எடுத்துக்க அழுகுறாங்கங்க. அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். என்னாச்சு என்று கேட்க ஒன்றுமே இல்லை, அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த காசு சேர்ந்திருக்கணும். அதான் நம்ம அதை யூகிக்க முடியுது.
அதாவது இன்னுமே பேசாமல் அழுகுறாண்டா என்ன அர்த்தம்? அந்த காசு கிடைச்ச நேரம் கடைசி ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதை கொடுத்த மனுஷருக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். நிறைய கொடுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்களால் 4 பேருக்கு பிரயோசனம் கிடைக்கும்போது அவங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். தர்மத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் தடுத்து நமக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை இங்கேயும் மறுமையிலும் தரக்கூடும். தர்மம் செய்ய செய்ய நமக்கு இன்னும் அல்லாஹ் தாராளமாக தருவான். கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய கறி கால் குழம்பாக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம், அற்பமாக நினைக்க வேண்டாம். லா தஹ்கீரன்ன, அதை நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம், கொடுத்துடுங்க அப்படிங்கிறாங்க. எனவே நம்ம கொடுக்கக்கூடியது அற்பமாக இருக்குதே, சின்னதாக இருக்குதே, கொஞ்சமாக இருக்குதே, வெறும் கீரையாக மட்டுமே இருக்குதே, ஒன்றும் யோசிக்காதீங்க. நம்ம இந்த நேரத்தில் கொடுக்கறது நமக்கு வேணுமுன்னா அது அற்பமாக தெரியலாம், நமக்கு வேணுமுன்னா அது ஒரு சின்ன தொகையாக தெரியலாம். கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலையில் அதை வாங்கி எடுக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனை நமக்கு இருக்கும். எனவே இந்த 3 விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். லாக்டவுனில் நாங்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி நம்ம இனத்துக்கும் நமக்கும் நல்ல பேரை நம்ம வாங்கி எடுக்கணும். அதிலிருந்து நோயிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நேரத்தை வீணாக கழிக்காமல் இபாதத்துக்களில் ஈடுபடணும். 3வது தர்மங்களை செஞ்சு அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த 3 விஷயங்களும் ரொம்ப பொறுமதியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.